Hello friends, welcome to ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். வேலூரில் இருக்கக்கூடிய ஷா கார் கேர் தாங்க வந்திருக்கோம். இவங்க ஓல்டு கார்ஸ் எல்லாமே எடுத்து பிராண்ட் நியூ கண்டிஷன் வந்து ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி லான்சர் கார் இருக்குது. இது வந்து ஒரு மோசமான கண்டிஷனில் வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. எக்ஸ்டீரியர்லையும் சரி இன்டீரியர்லையும் சரி ரொம்ப தரமாக ரெடி பண்ணியிருக்காரு. எவ்வளோ நாள் ஆச்சு, என்னென்ன கார்ஸ்லாம் அவர் எடுத்து ரெடி பண்ணுறாரு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். வாங்க ப்ரோ. ஹாய் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்க கூட நிறைய வீடியோஸ் பண்ண போறோம். ஏன்னா கான்டஸா அப்புறம் வந்து இப்போ இனோவா வந்து லெக்ஸஸ் கிட்ட போட்டிருந்தீங்க. ஸோ நிறைய கண்டென்ட் நம்ம நிறைய வண்டி நிறைய லைன்அப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லான்சர் வந்து எப்போ வந்துச்சு நம்ம கிட்ட, என்னென்னலாம் இதுக்கு ரெடியா? இது லான்சர் வந்து 3 months முன்னாடியே ரெடி பண்ணி அமிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்காக வந்திருக்கு. இது 3 months முன்னாடியே ரெடி பண்ணதுனால ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்காக சென்னையிலேருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு டெலிவரி பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா என்டையர் வண்டி வந்து ஓல்டு கண்டிஷன் தான், ஓல்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் வந்தது. ரிஸ்டோர் பண்ணோம் ஃபுல் வண்டி, இன்ஜின் பே மொத்தமே ரிஸ்டோர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ல் எஃபெக்டோட பெயிண்ட் அடிச்சிருப்போம். இந்த பேர்ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட்ல ஒரு கலர் தெரியும் உங்களுக்கு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் தெரியும், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் தெரியும், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வயலட்டில் தெரியும். ஸோ நைட் ஷேடில் ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு ரொம்பவே க்ளோ ஆகும், கிளிட்டர் ஆகும். இப்பயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிளிட்டர் ஆகும். நல்லா லைட் கிளிட்டர், அந்த நல்லாவே கிளிட்டர் ஆகும் உங்களுக்கு. சார் இப்போ நம்ம ஏன்னா நான் உங்களோட நம்ம ஷெட்லையும் பார்த்துருந்தேன், கார் அப்படியே ஃபுல்லாக எல்லாமே 100% டிஸ்மேண்டில் பண்ணிட்டீங்க. வெறும் ஷெல்லு மட்டும் தான் கான்டஸ்ட். அதான் ஸ்ட்ரிப் டவுன் பெயிண்ட்னுவாங்க, அதை ஸ்ட்ரிப் டவுன்னுவாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா நார்மல் பெயிண்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, நார்மல் பெயிண்டர்ஸ்னு சொல்ல முடியாது, நார்மலாக கடையில் எப்படி பண்ணுவாங்கன்னா வண்டியை வந்து நிற்க வச்சுன்னு அப்படியே வெளியேந்து மாஸ்க் பண்ணிட்டு வெளியேந்து அடிச்சிருவாங்க. பெயிண்ட் வந்து வெளியேந்து அடிப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு இடத்துல பபுள் வரும், இன்னொரு இடத்துல பபுள் வரும், அங்கங்கே பபுள் வர ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்ட்ரிப் டவுன் பண்ணுவோம், எல்லாத்தையும் உரிச்சிருவோம். எல்லாம் பழைய பெயிண்ட் எத்தனை லேயர் பெயிண்ட் வச்சுன்னா பெயிண்ட் உரிச்சிருவோம், சீட்ஸ் டேஷ்போர்டு மொத்தமே கட்டிடுவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பேட்ச் ஒர்க் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து பண்ணும்போது நம்மளுக்கு பெர்ஃபெக்டாகவும் இருக்கும், லைஃப் டைமும் ஜாஸ்தி ஆகும். அதுவும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், ஆனால் மெனக்கட்டு வேலை செஞ்சோன்னா லைஃப் நல்லா வரும். இது நம்ம ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு சார்? இது ரெஸ்டோர் பண்ணுறது 1 month to 1.5 months மேக்ஸிமம். 30 days நாங்கள் டைம் கொடுக்குறது. 15-20 days வந்து இந்த ஸ்பேர்ஸ் அவைலபிள். லேட்டஸ்ட் வண்டினா இமீடியட்டாக பண்ணிடுவோம், 20 days முடிஞ்சிடும். இது மாதிரி வண்டிங்கெலாம் வந்து ஒரு 10 days 20 days எக்ஸ்ட்ரா தான் ஆகும். 1 month கொடுப்போம் கிரேஸ் பீரியடு. 1 month உள்ளே முடிஞ்சிடும். ஏதாவது ஸ்பேர்ஸ் கிடைக்கல, இதுக்கு வந்து ஏசியோட சுவிட்ச் அசம்பிளி கிடைக்கல, அதனால ஒரு 5 days எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ 35 days முடிஞ்சது. கண்டிப்பாக. ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க இன்னொன்று கேட்குறது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் பட்ஜெட் சொன்னோம்னா பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஓகே சொல்லலாம், தப்பு கிடையாது, அவங்களுக்கும் தெரிய வரட்டும். இது வந்து 1.5 வரைக்கும் செலவாயிடுச்சு. ஏன் 1.5 வரைக்கும் செலவாகுது? ஒரு வண்டி தானே, வண்டி வந்து வெளியே தான் பெயிண்ட் 40,000-50,000 ரூபாய் ஆகும் மேக்ஸிமம். அவங்களோட எஸ்டிமேஷன் அதுதான். ஒரு வண்டியை பெயிண்ட் அடிச்சா 40,000 to 50,000 ஆகணும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஏன் அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா, நம்ம வந்து என்டையர் வண்டி பண்ணுறோம், வெறும் வந்து எக்ஸ்டீரியர் மட்டும் வெறும் பெயிண்ட் அடிச்சிருது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கொரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்டர் சேஸ் கோட்டிங்லேருந்து எல்லாமே பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து கொரோஷன் ஆகிட்டு அது ரிமூவ் பண்ணிட்டோம், திருப்பியும் வராமல் இருக்குது, அதுவும் ப்ரிவென்ட் பண்ணுவோம் இல்லையா. எக்ஸ்டீரியர் பெயிண்ட் பண்ணுவோம், ப்ளஸ் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே பண்ணுவோம். இன்டீரியரில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டீரியர் எல்லாம் பெயிண்ட் பண்ணிடுவாங்க, அழகாக பெயிண்ட் பண்ணுவாங்க, உள்ளே எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்மளது பேக்கேஜில் வந்து இன்டீரியரும் சேர்த்து வரும். இப்போ இன்டீரியர் சேர்த்து வரும்போது இந்த டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பழசாக இருக்கும், வெள்ளையாக ஒரு மாதிரி வெளுத்து போயிருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்ட்லாம் கூட என்டையராக பெயிண்ட் அடிப்போம். ப்ளஸ் இந்த உட்டன் டெக்ஸ்டர்லாம், இந்த லேட்டஸ்ட் மாடலில் உட்டன் டெக்ஸ்டர்லாம் போடும், ஹைட்ரோகிராஃபிக்ஸ் சொல்லிட்டு ஒரு பிரிண்டில். ஸோ சீட் கவர்ஸு, மேட்டு, மேலே ரூஃபு, ஆடியோ சிஸ்டம், என்டையர் செட்டப் வந்துடும் உங்களுக்கு. ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா புது வண்டி மாதிரி திருப்பி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி கிடையாது. ஒரு பேக்கேஜாக எடுத்துட்டோம்னா நம்ம என்டையர் செட்டப் நம்மளுக்கு வரும்போது கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓட்டும் போது ஒரு புது வண்டி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் செராமிக்கும் பண்ணி கொடுக்குறோம். இது 1.5 பட்ஜெட்டில் நம்ம செராமிக்கும் சேர்த்து நம்ம பண்ணி கொடுக்குறதுனால கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆகும். இப்போ டஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு வண்டி வந்து டஸ்ட் ஆகிடுச்சு, கஸ்டமருக்கு வண்டி அவ்வளோ செலவு பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணிட்டாங்க, டஸ்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ செராமிக் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். வண்டி துடைக்கும் போதெல்லாம் ஈஸியாக இருக்கும். வாட்டர் பாருங்க, ஒரு தண்ணி ட்ராப் கூட நிற்காது, எல்லாமே அப்படியே கீழே போய்ட்டு. ஆமாம், இதெல்லாம் பேக்கேஜ்லேயே வந்துடுறதுனால அவங்களுக்கு எதுவுமே இருக்காது வேலை. இப்போ ஒரு கஸ்டமர் 1.5 மாதம் பார்த்து வண்டி பெயிண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரானா ரீசன் இல்லாமல் இல்லை. சர்வீஸ்க்காக மெட்ராஸில் சர்வீஸ் என்ன எத்தனையோ இருக்குது, அங்கேருந்து 150 கிலோமீட்டர் எத்தனை ஒரு வேலை இல்லை. ஓகே, அது நீங்கள் அதான் சார் ஸ்டார்டிங் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஸோ இது எல்லாமே ஒரு 1 month இல்லை நீங்கள் சொன்ன 45 days பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். 1.5 months மேக்ஸிமம் 1 month தான். 1.5 monthsலாம் இப்போ அந்த இன்னோவா கிறிஸ்டாலாம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் 5 days அவ்வளோதான். ரெஸ்டோரேஷன் 5 days தான் முடிஞ்சிருது. ஆனால் அதெல்லாம் பார்ட்ஸ் வந்து ஈஸியாக சோர்ஸ் பண்ண முடியாது. வண்டி பிரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பார்ட்ஸும் சோர்ஸ் பண்ணி வச்சு தான் கஸ்டமரே கூடுவோம். இப்போ கஸ்டமர் பெங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வராரு நாளைக்கு, அவருக்கு தேவையான மொத்தம் பார்ட்ஸும் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் தான் வண்டியும் வரும். ஸோ வண்டி நிற்காது, எங்களுக்கு நிற்க வைக்க வேண்டிய வேலை இருக்காது. வண்டி வந்து வேலை முடிச்சு அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகே சார்.
இப்போ லான்சரை பொறுத்தவரையும் வந்து நீங்கள் ஸ்பேர் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஏசி வெண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னு. இந்த வண்டிக்கு என்னென்னலாம் மெக்கானிக்கல் வேலை நடந்திருக்கு? மெக்கானிக்கல் வேலை வந்து நம்ம பார்த்தது வந்து ஏசி ஒர்க் பார்த்தோம். அப்புறம் கீர் ஷிஃப்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. கிளச் அசம்பிளி மாற்றணும், அவ்வளோதான். மெக்கானிக்கல் ஒர்க்லாம் எக்ஸ்ட்ரா அந்த பட்ஜெட்டில் 1.5 வரல. மெக்கானிக்கல் ஒர்க்லாம் எக்ஸ்ட்ரா தான் வந்தது. ஓகே, அது வந்து காருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆமாம், காருக்கு ஏற்ற மாதிரி வரும். நெசசிட்டி சில வண்டி எதுவுமே இல்லாமல் கூட இருக்கும். இப்போ ஒரு ஹோண்டா சிட்டி வந்தது 100% சஸ்பென்ஷன்லேருந்து, கியர் பாக்ஸ்லேருந்து, இன்ஜின்லேருந்து, கிளச்சிலேருந்து எல்லாமே வேலை செய்யணும். ஓகே, ஸோ அதோட பட்ஜெட் வேறு மாதிரி இருக்கும். ஓவரால் நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியருக்கு மட்டும் இந்த பட்ஜெட் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ரெஸ்டோரேஷன் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்ம செராமிக் வேணும், இப்போ பாலிஷ், வாட்டர் வாஷ், எனக்கு கார் சம்மந்தமாக A to Z எல்லாமே இருக்குது. சர்வீஸும் எடுப்பீங்களா? ஆமாம், சர்வீஸும் எடுக்கிறோம். ஜென்ரல் சர்வீஸும் எடுக்கிறோம். நம்ம லக்ஸுரி வண்டியும் சர்வீஸ் கொடுக்குறோம். எல்லாமே ஸ்கேனிங்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. நம்ம இன்னொரு கேரேஜ் இருக்குது, அது அங்கே தான் பெயிண்டிங்லாம். அங்கே போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ மட்டும் கிடையாது, நம்ம ஷாப்ரோவோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம். ஸோ லான்சர் மட்டும் கிடையாது, தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது. சேனல் முதல்ல வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் கார் ரிலேட்டடாக வரப்போகுது, அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.